அபிய கொல்ல நீதான் ஆள் அனுப்பியிருக்க. சரிங்க அத்தை, நான் தான் அபிய கொல்ல ஆள் அனுப்புனதாவே இருக்கட்டும். அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? கரெக்டா புடிச்சாயா ஸ்ரீஜா பாயிண்ட். இப்ப என்ன பதில் சொல்லுவே? அத்தை, உங்களுக்கு அபிய பிடிக்குங்கிறதுக்காக ஏன் மேல வீணா பழி சொல்லாதீங்க. ஆமா, நான் தான் ரவுடிங்ல வச்சு அபிய கொல்ல பார்த்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஏன் அந்த அபி சொன்னாலா? அபி மட்டும் அத சொல்லிருந்தானா இந்நேரம் நீயும் உன் அம்மாவும் ஜெயில இருந்திருப்பீங்க. ஜெயிலா? இங்க பாரு ஸ்ரீஜா, ஒரு பூனை கூட தான் குட்டிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா அது புலியா மாறி சீரும். அப்படி இருக்கிறப்ப அபி புலி. அவளுக்கு ஒன்ன மாதிரி ஒரு நரிய எதுக்குறது பெரிய விஷயம் இல்ல. அபியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் நீங்க கொல்ல நினைச்சது தெரிஞ்ச உடனே உங்க 2 பேரையும் கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருக்கணும். என்னது கண்டந்துண்டமாவா? அவன் ஏன் அதை செய்யலனா அதுக்கு காரணம் சந்தோஷ் மட்டும்தான். நீ பண்ண தப்புக்கு உன்னை தூக்கி ஜெயில வச்சா சந்தோஷ் வாழ்க்கை வீணா போயிடுமேனுதான் நானும் அபியும் அமைதியா இருக்கும். இங்க பாரு, நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு அபி வேணா அமைதியா இருக்கலாம், ஆனா நான் இருக்க மாட்டேன். உன்னோட விஷயத்துல என் பொறுமையை நான் எப்பவோ இழந்துட்டேன். இனிமே நீ அபி நகத்தை வெட்ட நினைச்சாலும் உன் கைய வெட்டிட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. ஏ ஸ்ரீஜா, என்னடி சீதா இப்படி பொங்கிட்டு போறா? இப்ப என்னடி பண்றது? விடுமா, சந்தோஷ் என் கழுத்துல கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் அத்தையால என்ன, அந்த அபியால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வெட்டிட்டு போயிடுவியா? இருடி, உன் குடும்பத்துக்கு மொத்தமா வைக்கிற ஆப்பு. அபி, அபி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சஞ்சீவ், நானும் அத்தையும் அவங்க பேரு, கைரேகை, பிறந்த நட்சத்திரம் தெரியணும். இது எதுவுமே பிறந்த குழந்தைக்கு இருக்காது. அதனால உங்க குழந்தை பேர்ல ஏடு எடுத்து பார்க்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அந்த ஏடு எடுத்து பார்த்தா நம்ம பாப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஏடு எடுத்து பார்த்தா பாப்பா கிடைச்சிரும் நினைச்சேன். ஆனா ஜோசியர் என் கைரேகையை வாங்கி பார்த்துட்டு ஏடு கிடைக்காதுமான்னு சொல்லிட்டாரு. என் புள்ள எனக்கு திரும்ப கிடைக்க என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வழியும் இப்ப அடைஞ்சிருச்சு. இப்ப நான் திக்கு திசை தெரியாத காட்டுல இருக்கிற மாதிரி குழம்பி போயிருக்கேன் சஞ்சீவ். இனி நம்ம பாப்பாவ நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல சஞ்சீவ். அபி, அபி அழாத அபி. ஜோசியர் ஏடு கிடைக்கலன்னு சொன்னா நம்ம தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல. இந்த பாரு, போலீஸ் நம்ம பாப்பாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. என் பாப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிருமா சஞ்சீவ்? அபி கண்டிப்பா கிடைச்சிரும் அபி. அபி சாப்பிடு வா. இல்ல சஞ்சீவ், எனக்கு சாப்பாடு வேண்டாம். அபி அப்படிலாம் சொல்லாத அபி.
இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பாப்பா, நீ எங்க பாப்பா இருக்க? என்கிட்ட சீக்கிரம் வந்து சேர்ந்துரு பாப்பா. இந்தாம்மா, சாப்பிடு. இல்ல சஞ்சீவ், எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத அபி. வெறும் வயிற்றுல படக்கூடாது. இந்தா சாப்பிடு. இல்ல சஞ்சீவ், என் பாப்பா எங்க இருக்கு, என்ன பண்ணுதுன்னு தெரியாம நான் எப்படி சாப்பிட முடியும்? என்னால முடியல சஞ்சீவ், எனக்கு சாப்பாடு வேண்டாம். உனக்கா இல்லைனாலும் எனக்காக சாப்பிடு. நம்ம பாப்பா திரும்ப கிடைக்கும் போது அதுக்கு பால் கொடுக்க சக்தியாவது உனக்கு வேண்டாமா? இந்தா. வேண்டாம் சஞ்சீவ், நானே சாப்பிட்டுக்கிறேன். நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. நான் என்ன குழந்தையா? எனக்கு இனிமே நீதான் குழந்தை. இந்தா. நீ சாப்பிட்டியா சஞ்சீவ்? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. சஞ்சீவ், நான், நீ, நம்ம பாப்பா 3 பேரும் உன்ன சந்தோஷமா வாழலான்னு பார்த்தா அதுக்கு அந்த விதி விட மாட்டேங்குதே சஞ்சீவ். தண்ணி குடி. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். அபி, நம்ம பாப்பா காணாம போனதே உன்னால தாங்கிக்க முடியலையே. உங்ககிட்ட பாப்பா இறந்து போனதை நான் எப்படி சொல்ல போறேன்? உன்னை நான் எப்படி மீட்டெடுக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. இனிமே உனக்கு நான் தான் பாப்பா, எனக்கு நீ தான் பாப்பா. உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அபி. அம்மா, அம்மா, மா, மா, என்னம்மா? நான் கூப்பிடுறது கூட தெரியாம எதையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லைன்ற வார்த்தை உங்க உதட்டுல இருந்து தான் வருது, மனசுல இருந்து வரலையே. மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. என் மனசுல ஓடுற பிரச்சனைக்கு சொல்லி தீர்வை கண்டுபிடிக்க முடியாது, சொல்லாம தான் தீர்வை கண்டுபிடிக்க முடியும். சந்தோஷ், நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ போய் தூங்க. சரிம்மா, நீங்க தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல, நீ போப்பா. சரிம்மா. சந்தோஷ், என்னம்மா, என்ன விஷயம்? சந்தோஷ், நம்ம குடும்ப சம்பந்தமா நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுமா? நான் எடுத்த முடிவு உனக்கு சம்மதமானு நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, மா, நீங்க என்ன எதுனெல்லாம் எனக்கு விளக்கம் சொல்ல வேணாம். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதா தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுமா. மா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுல எனக்கு பரிபூர்ண சம்மந்தம் தான்மா. என் பிள்ளை இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான் என் மேல. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியே,
உன்னையும் சஞ்சீவையும் பிள்ளையா பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. நானும் தாம்மா உங்களை மாதிரி ஒரு நல்ல அப்பம்மா, சஞ்சீவ் மாதிரி ஒரு நல்ல தம்பி கிடைக்க நானும் தான் பெருமைப்படுறேன். உங்க எல்லாரையும் தாண்டி இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணுமே இல்லம்மா. சரிப்பா, நீ போய் தூங்க. சரிம்மா. குழந்தைய குழிக்குள்ள வச்சு பாக்குற சக்தி எனக்கு கிடையாதுங்க. அதனால நீங்களே எல்லாத்தையும் பண்ணிருங்க. குழந்தைக்கு நீங்க குழிமண்ணு போடலன்னா கூட பரவாயில்ல சார். நீங்க மறக்காம ஐயரை வச்சு முறையா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். குழந்தைக்கு காரியம் பண்ணாதான் அதோட ஆத்மா சாந்தி அடையும். எப்படி பண்றது? பேசாம ஐயருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதா? சஞ்சீவ் தூங்காம இந்த நேரம் எதுக்கு மாடிக்கு போறான்? இந்நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இந்த நேரத்துல யாரு? ஹலோ ஹலோ, நான் சஞ்சீவ் பேசுறேன். சஞ்சுவா? அருண் சொன்ன தம்பியா? சொல்லுங்க தம்பி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் ஃப்ரெண்டு கிட்ட நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம் தம்பி? சொல்லுங்க. இல்ல, என் குழந்தை பிறந்தோடனே இறந்துருச்சு. என் குழந்தைக்கு நான் காரியம் பண்ணணும். சரி, அதான் எப்படி பண்றதுன்னு. ஈஸ்வரா, பெத்த பிள்ளைக்கு காரியம் பண்றதுங்கிறது பெரும் துயரம் தான் தம்பி. உன் வேதனை எனக்கு புரியறது. உன் குழந்தை என்னைக்கு காலமாச்சு? 2 நாள் முன்னாடிங்க. அப்ப நாளைக்கு 3வது நாள். நாளைக்கு காலைல காரியம் பண்றதுக்கு நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். சரிங்க. நீங்க காலையில 5 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரிங்க, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் கரெக்டான டைம்ல வந்துடுறேன். சரி தம்பி. குழந்தை இறந்த விஷயத்தை ஐயர்கிட்ட சொன்னது அம்மா கேட்டிருப்பாங்களோ? சஞ்சீவ், இந்த நேரத்துல யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? ஸ்கூல் ஃப்ரெண்டுமா. ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணா, அதான் பேசிட்டு இருந்தேன். அம்மா, பயங்கர டயர்டா இருக்குமா, தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். சஞ்சீவுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டா? எனக்கு தெரிஞ்ச அப்படி யாருமே கிடையாதே. இவ என்கிட்ட எதையோ மறைக்கிறான். என்னன்னு தான் தெரியல.
இரு சொல்லுங்க. தம்பி, காரியத்துக்கு வேண்டியான பொருட்கள்லாம் எடுத்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன். சூரிய உதயத்துக்குள்ள காரியம் பண்ணி ஆகணும். சரி ஐயரு. நீங்க சீக்கிரமா கிளம்பி பொன்னியம்மன் குளக்கரைக்கு வந்துருங்கோ. சரி ஐயரு, நீங்க போங்க. நான் இன்னொரு 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். சீக்கிரம் தம்பி, விடிஞ்சிருச்சு. சரி ஐயரு. சரி. சஞ்சீவ் இந்த நேரத்துல எங்க போறான்? ஆட்டோ அண்ணே, சொல்லுமா. என் பையன் பைக்ல போயிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. சீக்கிரம் போங்கண்ணே. கடவுளே, பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? இது வரைக்கும் எதையும் என்கிட்ட மறைக்காத சஞ்சய் இன்னைக்கு எதையும் மறைக்கிறான்னு எனக்கு தோணுது. என்ன இவன் அதிசயமா இன்னைக்கு காலங்காத்தாலே கோயிலுக்கு வந்திருக்கான்? அண்ணே, கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிக்கோங்க, வந்துடுறேன். சரிம்மா. ஐயரு, நான் தான் சஞ்சீவ். தம்பி, உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். காரியம் பண்ணிடலாமா? சஞ்சீவ் ஐயர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டேங்க. சரி, சட்டையை கட்டிட்டு இந்த வேஷ்டியை கட்டிட்டு வாங்கோ. போங்கோ, சீக்கிரம் வாங்கோ. உட்காருங்க தம்பி. ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். ஓம் சாம்ப பரமேஸ்வராய நமஹ. ஓம் நமோஸ்தனந்தாய சகஸ்ரமூர்த்தகே சகஸ்ரபாதாட்சோர்பாகவே சகஸ்ரநாம்யே குருடாக தாத்வதே சகஸ்ரகோடியுத்தாருணே நமஹ. ஓம் பிண்ட பித்ருதேவதாப்யோ நமஹ. ஈசான ரூபே நமஹ. பத்ர ரூபே நமஹ. சர்வேஸ்வராய நமஹ. தம்பி, இந்தாங்க இந்த பவித்திரத்தை போட்டுக்கோ. ஓம் சதமானம் பவதி சதாகிர்புருடசதேந்திரிகாயுஷ்யேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசும் பகவத்ரணாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாஜே சர்வவிக்னோபசாந்தஜே. மகாகணபதஜே நமः. சர்வாபீஷ்டதா அனுகிரகதா பலசித்திரஸ்து. மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. மகாகணபதஜே நமः. தம்பி,
ம்? கேட்க மறந்துட்டேன். காரியம் பண்றதுக்கு நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. காரியமா? சஞ்சீவ் யாருக்கு காரியம் பண்ண போறான்? உங்க குடும்பத்துக்கார ஆள்லாம் யாரும் வரலையா? குழந்தை இறந்து போன விஷயம் எங்க குடும்பத்துல யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சாமி, குழந்தைக்கு காரியம் பண்ண நான் மட்டும் வந்திருக்கேன். சரி, ஆரம்பிச்சுடலாம். ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். இந்தாங்கோ, இந்த பூணுல போட்டுக்குங்கோ. நிறுத்துங்க.